ஒரு காலத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கு தகுதி திறமை கிடையாதுன்னு ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் நம்முடைய இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நாங்களும் சாதிச்சு காட்டுவோம் என்பதற்கு சொன்னாங்க. அதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாங்க. அதற்கு சாட்சியாகத்தான் இன்னைக்கு இத்தனை மாணவிகள், இளைஞர்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு இத்தனை மாணவிகள் படிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு முன்னேறிக்கிறீங்கன்னா அதற்கு வெளிநாடுல போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பல உயர் பதவிகளில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பன்னாட்டு கம்பெனிகளுடைய பொறுப்புகள்ல. அதற்கு மிக மிக முக்கிய காரணம்னா, அடிப்படை காரணம் என்னன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை என்பதை யாராலும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கு மட்டும்தான் இடம், ஹிந்தி திணிப்புக்கு என்றைக்குமே இடமில்லைன்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்படி இருமொழி கொள்கை மூலமா முன்னேற நம்மள இன்னைக்கு ஒரு குரூப் திட்டம் போட்டு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு மீண்டும் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து ஹிந்திய மீண்டும் நம்ம மேல திணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை திட்டம்.